ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான வீடியோ பதிவு. செண்பகப்பூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் மாடி தோட்டத்தில் செண்பகம் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்லேயும் செண்பகப்பூ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 months ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் விட்டு செண்பகப்பூ வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிளான்ட்டோட க்ரோத் வந்து இப்போ தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ தான் கொஞ்சம் எருவெலாம் நிறைய கொடுத்து அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி செமிஷேட் பிளேஸில் வச்சு இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா நர்சரியில் சொன்ன மெயின்டெனன்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். பட் இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். நானும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய மெயின்டெனன்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செண்பகப்பூவுக்கு. ஸோ செண்பகப்பூ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் விட்டு பூக்கெல்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம வாசம் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில். ஸோ நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து பிளான்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பூக்கள் வந்து நீங்களும் வளர்த்து நிறைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடியில். ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு. செண்பகப்பூ வந்து நிறைய பேர் வீட்டில் வரமாட்டேங்குதுன்றது சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இது கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சன்னாகவும் இருக்கக்கூடாது, செமிஷேடாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வரமாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்ன்றது நான் கொஞ்சம் இப்போ ஒரு 10 to 11 months பார்த்துட்டு எருவெலாம் கொஞ்சம் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அந்த பிளான்ட்டில். ஸோ நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.